முகில், உத்ரன் மற்றும் மற்ற அமைப்புகளின் தலைவர்களும் ஒன்று கூடியிருந்தார்கள். ஹரிஷை இன்னும் நம்மளால் பிடிக்க முடியல, இப்போ நாம் என்ன செய்கிறது? முகில் கொஞ்சம் கவலையுடன் கேட்டான். ஹரிஷை பற்றி உண்மையிலேயே நாம் ரொம்ப குறைச்சி எடை போட்டோன்னு நினைக்கிறேன். நாம் அவரோட மாமியாரை விட்டுருக்கக்கூடாது. ஆனால் திரும்பவும் அவங்கள கடத்தி வச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு அவங்க மாமியார் மேலெல்லாம் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் தெரியல. உத்ரன் யோசனையுடன் கூற, அப்படின்னா அவங்ககிட்டருந்து பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்க நாம் வேறு யாரையாவது தான் கடத்தி வச்சுருக்கணும். இன்னொருவர் பதிலுக்கு சொல்ல, கூட்டத்தில் இருந்த சிலர் முகத்தை சுளித்தனர். இந்த மாதிரி செய்வது அவர்களது கொள்கைகளுக்கு எதிரானது என்றாலும் ஹரிஷிடமிருந்து பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்குவதற்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே தங்களுடைய காலேஜின் பலத்தை அதிகப்படுத்தி கொள்ள விரும்பினார்கள். இதுவரை அவர்களில் பெரும்பான்மையானோர் தாங்கள் செய்ததை நினைத்து கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை. அவர்களை பொறுத்தவரை இறுதி இலக்கு என்பது மட்டும்தான் குறியாக இருந்தது. அப்போது உத்ரன் எழுந்து நின்று அந்த ரூமில் இருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்தான். நான் வேணா நம்ம ஆளுங்களில் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் அவனோட அப்பா அம்மாவை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரவா என்று கேட்க, ஒரு நடுத்தர வயது மனிதர் கோபமாக எழுந்து, நீங்கள் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இதை செய்யறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா என்று கேட்டார். அவர் அப்படி சொன்னது அங்கிருந்த எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவர் NS ஹீலர் காலேஜின் தலைவர் ஆவார். அவர் ஏற்கனவே 6 நிலைகளை கடந்த ஒரு சக்தி வாய்ந்த நிபுணராக இருந்தார். அவர் வழக்கமாக அமைதியாக இருப்பவர் என்பதால் திடீரென இப்படி எழுந்து பேசியது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உத்ரன் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டான். வேற எப்படி சொல்கிறது? ஏற்கனவே நம்ம விதிமுறைகளை மீறி ஹரிஷோட மாமியாரை கடத்திட்டு வந்து வச்சோம். இதுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த ஹரிஷ் எந்த தப்புமே செய்யலை. அப்படிப்பட்ட அப்பாவியான ஒருத்தனை இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் செய்கிறது உங்களுக்கு மோசமான ஒன்றா தோணலையா? இதில் அவனோட அப்பா அம்மாவையும் நாம் கடத்திட்டு வந்து வச்சா டெவில் கேங், மிரியட்ஸ் மாதிரியான அமைப்புகள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம முகத்துக்கு நேராக கிண்டல் பண்ணி சிரிக்க மாட்டாங்களா? அதோட இந்த விஷயத்தை பற்றி வெளியே தெரிய வந்துச்சுன்னா மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற மரியாதையை இழந்துட மாட்டோமா? அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நம்மளை மதிக்க மாட்டாங்க. பதிலுக்கு அவரும் கோபமாகவே இதில் இருக்கும் சிக்கல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து கூறினார். அதுக்காக நம்மளோட இலக்கை கைவிடணும்னு சொல்கிறீங்களா? பவர்ஃபுல் ஃபார்முலாவோட அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது மட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்மளோட லெவல் எந்த லெவலுக்கு உயரும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இந்த முறை முகிலும் எழுந்து உத்ரனுக்கு ஆதரவாக பேசினான். அதை கேட்டு முகத்தை சுளித்த அந்த நடுத்தர வயது நபர், அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு பவர்ஃபுல் ஃபார்முலா அவ்வளோ முக்கியமான தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் அதை ஹரிஷ்கிட்ட நல்ல முறையில் கேட்கக்கூடாது? அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் குறுக்கு வழியில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா நாம் எப்படி நேர்மையானவங்கன்னு வெளியில் சொல்லிக்க முடியும் என்று நிதானமாக கேட்டார். இப்போது முகில் மற்றும் உத்ரனின் முகம் கருக்க அந்த ரூம் முழுவதும் ஒரு விரும்பத்தகாத அமைதி சூழ்ந்தது. சில வினாடிகள் இப்படியே கழிய உத்ரன் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத கோபத்துடன் அவரை பார்த்தான். நீங்கள் மனசில் எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுகிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஒருவேளை உங்கள் மனசில் எங்கள் எல்லாரை விடவும் நீங்கள் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தேவைப்படாமல் கூட போகலாம். அப்படி ஏதாவது இருந்தால் நான் கோபத்தில் உங்களை எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து வெளியே போகிறது நல்லது. அதை விட்டுட்டு என்னை இந்த மாதிரி மரியாதை குறைவாக நடத்த உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உத்ரன் மூச்சு விடாமல் கத்தினான். பிறகு அவன் தன் கோபத்தை அடக்க பெரிய பெரிய மூச்சுக்களை எடுத்து விட்டான். உன்ன மாதிரி மற்றவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிற ஒருத்தன் கூட எல்லாம் கூட்டு சேர்ந்தது என்னோட தப்பு தான். நீ எவ்வளோ மோசமானவங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு. பதிலுக்கு இறுகிய முகத்துடன் சொன்ன அந்த நபர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினார். இங்கே நடக்கிறதுல இன்னும் யாருக்காவது இதே மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்களும் தாராளமாக வெளியே போகலாம். நான் யாரையும் தடுக்க விரும்பலை. உத்ரன் மறுபடியும் சொல்ல, அங்கே இருந்தவர்கள் யோசனையுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்பாக கதவு மீண்டும் தட்டப்பட்டது. அவரைப் போலவே இது போன்ற விஷயங்களில் விருப்பமில்லாதவர்களும் அங்கிருந்து உடனே வெளியேறலாம் என உத்ரன் கூற, மற்றவர்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் கதவு தட்டப்பட்டது. யார் என்று ஆர்வத்துடன் எல்லோரும் திரும்பி பார்க்க சத்யன் உள்ளே வந்தான். வந்தவன் அங்கிருக்கும் வித்தியாசமான சூழ்நிலையை கவனித்து, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? சாரி, மீட்டிங் முடிஞ்சிருச்சா? நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் என்று சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யன், நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். உத்ரன் வேகமாக சமாளித்தான். இங்கிருக்கும் மற்றவர்களைப் போல அல்லாமல் சத்யன் கொஞ்சம் நியாயம் தர்மம் பேசுபவன் என உத்ரனுக்கு தெரியும்.
திலகாவை கடத்தி வைத்திருந்த விஷயம் கூட அவனுக்கு சரியாக தெரியாது. அப்படி இருக்கும்போது ஹரிஷின் பெற்றோரை கடத்த அவர்கள் திட்டமிட்ட விஷயம் தெரிந்தால் சத்யன் நிச்சயம் அதை விரும்ப மாட்டான் என்பதால் அவன் சாமர்த்தியமாக மறைத்து விட்டான். அதே நேரத்தில் கணபதியின் வீட்டில் ஹரிஷ் அந்த உள்ளூர் தலைவர்களுடன் கொஞ்ச நேரம் அரட்டை அடித்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த மணிவேல், இந்த ஊரோட முக்கியமான ஆளுங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறதால நாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட அமைப்புகளோட தொடர்பில் இருந்தாலும் நம்ம ஊருக்குன்னு இதுவரைக்கும் பொதுவான எந்த அமைப்பையும் அனுமதிக்கலை. இப்போ இந்த ரேடியன்ஸ் அமைப்பு மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதுனால அவங்கள நம்ம ஊருக்குள்ளே அலோவ் பண்ணலான்னு நானும் இன்னும் சிலரும் நினைக்கிறோம். அதை பற்றி உங்கள் எல்லாரோட கருத்தும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். தன் மனதில் இருந்ததை படித்தது போல மணிவேல் கேட்கவும் ஹரிஷின் முகம் மலர்ந்தது. ஏற்கனவே அவர்கள் எல்லோரும் ஹரிஷை புகழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்போது மணிவேலின் கோரிக்கையை அவர்களால் நிராகரிக்க முடியவில்லை. ஒரு சிறிய விவாதத்திற்கு பிறகு அவர்கள் எல்லோரும் ஒரு உடன்பாட்டிற்கு வந்தனர். அந்த ஊரில் ரேடியன்ஸின் ஆஃபீஸ் அமைவதற்கு அவர்கள் எல்லோரும் அனுமதி தந்ததுடன் ஊரின் தெற்கு பகுதியில் இருந்த ஒரு இடத்தை தருவதாகவும் வாக்களித்தனர். பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிவுக்கு வர ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பி சென்றனர். அதன்பின் ஹரிஷை தன் வீட்டுக்கு அழைத்து வந்த மணிவேல், இன்னைக்கு இங்கே வந்திருந்த எல்லாருமே உன்னை ரொம்ப பாராட்டி பேசினாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்றார். அதெல்லாம் வெறும் நடிப்புன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. காரியம் ஆகணும்னா இவங்க காலை பிடிக்கவும் தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இனி நாம் பிரயோஜனப்பட மாட்டோன்னு தெரிஞ்சால் கால் மட்டும் இல்லை, தலையை வெட்டக்கூட யோசிக்க மாட்டாங்க. ஆட்டம் இப்போ தான் சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ஹரிஷ் ஒரு யோசனையுடன் சொன்னான். இந்த மாபெரும் வெற்றியையும் தாண்டி அவனுடைய முகத்தின் ஆழத்தில் ஒரு நிரந்தரமான சோகம் தங்கியிருந்ததை மற்ற யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் மணிவேலின் கூர்மையான கண்கள் அதை உணர்ந்திருந்தது. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னே நினச்சேன் ஹரிஷ். இந்த 2-3 நாளாக நீ எங்ககிட்ட என்ன தான் ஆக்டிவாக காமிச்சிக்கிட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் உன் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது. அது என்னோட கற்பனையாக கூட இருக்கலாம், பட் என்னால் உங்ககிட்ட கேட்காம இருக்க முடியல. மணிவேல் மெதுவான குரலில் கேட்க ஹரிஷ் அமைதியாக இருந்தான். அவர் சொல்வது உண்மைதான். இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தும் சந்தனாவையும் அக்ஷராவையும் காப்பாற்ற முடியாத கவலை அவனுக்குள் நிரந்தரமாக தங்கியிருந்தது. இப்போது அவர்கள் சஞ்சயின் கைப்பிடியில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் அவனுடைய மனதில் ஓரத்தில் அதை பற்றிய கவலை அரித்து கொண்டுதான் இருந்தது. இதில் அவன் நேரடியாக போய் தேடி அதை பற்றி சஞ்சய் அறிந்தால் அது அவர்களின் உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் என்பதால் தான் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தான். எப்போது சந்தனாவையும் அக்ஷராவையும் சஞ்சயிடமிருந்து காப்பாற்றுகிறானோ அப்போதுதான் அவனால் முழு மனதோடு தன் வெற்றியை கொண்டாட முடியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் இப்போது மணிவேலிடம் சொல்லும் மனநிலையில் அவன் இல்லை. அதனால் அவன் சாமர்த்தியமாக பேச்சை மாற்றினான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், இந்த கூட்டத்துக்கு ஊரில் இருக்கிற எல்லா முக்கியமான ஆளுங்களும் வந்திருந்தாங்களா கேட்ட ஹரிஷ் திடீரென குரலை தாழ்த்தி கொண்டு, அப்பா, சிவபாலன் மாமா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான். ஹரிஷ் மிக இயல்பாக தங்களை உறவுமுறை சொல்லி அழைப்பதை நினைத்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்ட மணிவேல், சிவபாலனை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த ஊருக்குள்ளே அவனும் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் என்றார். அதுவும் சிவபாலன் ஃபேமிலியோட ஹெட்டாக பொறுப்பேற்றுக்கிட்டதுலேருந்து அவங்களோட பிஸ்னஸும் சரி ஃபேமிலியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மணிவேல் மேலும் சொல்ல, அவரே இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்னா அவங்க ரேடியன்ஸை வரவேற்கலையா? ஹரிஷ் முகத்தை சுளித்தபடி கேட்டான். ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த பாம் பிளாஸ்டுக்கு பிறகு அவரை பற்றிய நிறைய தவறான விஷயங்களை ஹரிஷ் கேள்விப்பட்டு இருந்தாலும் அதற்கு முன்பு வரை சிவபாலன் ரொம்பவே மரியாதைக்குரிய நபராகத்தான் நடந்து கொண்டார். அதனால் இப்போது வரை அவர் ஏன் தன் முதுகுக்கு பின்னால் இந்த மாதிரியான மோசமான நாடகங்களை ஆடினார் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன். அவனை பற்றி நானும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்னால் அதை நம்பவே முடியல. எப்படி இருந்தாலும் சிவபாலனை குறைச்சி எடை போட்டுறாத. இவ்வளோ நாளாக அவன் கூட பழகிற என்னாலேயே அவனை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் நீயும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மணிவேல் அவனை எச்சரித்தார். அதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ஹரிஷ், அப்பா, சிவபாலன் ஃபேமிலி அழிஞ்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க என திடீரென கேட்டான். அதை கேட்டதும் அவனுடைய வாயில் வேகமாக கை வைத்து மூடிய மணிவேல், டேய், நீ ஏன் இப்படி கேட்குறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் இதையெல்லாம் இப்படி வெளிப்படையாக பேசக்கூடாது ஹரிஷ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவனோட குடும்பம் இந்த ஊரில் ரொம்பவே செல்வாக்கான ஒன்று. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் அவங்கள அழிச்சிட முடியாது. அது மட்டும் இல்லாமல்
சிவபாலன் காதுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா அவன் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டான். அதோட விளைவுகள் நமக்கே கூட ஆப்போசிட்டாக முடியலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் நாம் அவசரப்படாமல் பொறுமையாகவே செய்யலாம். நண்பனை பற்றி நன்கு அறிந்த மணிவேல் ஹரிஷிடம் கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கூறினார். அப்போது சடனாக அங்கே ஒரு சத்தமான சிரிப்பு சத்தம் கேட்க ஹரிஷும் மணிவேலும் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தனர். என் மேலே கோவப்பட வேண்டாம் ஹரிஷ், நான் சீக்கிரம் வரலான்னு தான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் ஒரு முக்கியமான விஷயத்தை டீல் பண்ண வேண்டி இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த கொள்ளைக்காரங்களை நீ பிடிச்சிட்டதா கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சிவபாலன் உற்சாகமாக பேசி கொண்டு போக ஹரிஷும் மணிவேலும் யோசனையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னப்பா பேயை பற்றி பேசினா அது உடனே வந்து நிற்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல. ஹரிஷ் சிவபாலனுக்கு கேட்காத வகையில் மெதுவான குரலில் கூற, அதை விடு, இவன் எப்படி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இங்கே வந்தான்? நமக்கு உண்மை தெரியும்னு இவனுக்கு தெரியாதோ? மணிவேலும் யோசனையுடன் கேட்டார். என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் ஏதோ ரகசியம் பேசிக்கிறீங்க? அப்புறம் ஹரிஷ், நீ பிடிச்ச அந்த கொள்ளைக்காரங்களை என்ன பண்ண? கொன்னுட்டியா? சிவபாலன் ரொம்பவே ஆர்வத்துடன் கேட்க ஹரிஷ் சட்டென்று உஷாரானான். அதெல்லாம் இல்லை மாமா, அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கேன். இனிமேல் அவங்க இந்த மாதிரி திருட்டு வேலைக்கே வரமாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஹரிஷ் ஒரு மாதிரி குரலில் பதில் சொல்லவும் அதற்கு மேல் அதை பற்றி கேட்கும் தைரியம் சிவபாலனுக்கு வரவில்லை. அது சரி, நீ எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். அப்புறம் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே, என் மேலே உனக்கு எதுவும் கோவம் இல்லையே? அப்படி ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கப்பா. சிவபாலன் அசடு வழிந்து கொண்டே கேட்க, அச்சோ, நீங்கள் எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க மாமா? ஊரோட முக்கியமான ஆளான உங்களுக்கு டெய்லியும் பார்க்க வேண்டிய வேலைங்க ஏகப்பட்டது இருக்கும். உங்கள் அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தர் என்னை தனிப்பட்ட முறையில் வரவேற்கணும்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஹரிஷும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல சிரித்து கொண்டே பதில் சொன்னாள். நீ என்னை கிண்டல் பண்ணுறேன்னு தெரியுது. ரேடியன்ஸ் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போய் நீ அந்த கொள்ளைக்காரங்களை அழித்து இந்த ஊருக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க. கண்டிப்பாக நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். சிரித்து கொண்டே சொன்ன சிவபாலனின் முகம் திடீரென்று மாறியது. இருந்தாலும் நான் இங்கே லேட்டாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ண ஒரு குள்ள நரிய இன்றைக்கி கண்டுபிடிச்சோம். சிவபாலன் சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா? என ஹரிஷ் ஆர்வத்துடன் கேட்டான். ஹரிஷ், நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். சும்மா என் முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியதில்லை சொன்ன சிவபாலன் திரும்பி வாசலில் நின்றிருந்த மனிதர்களை பார்த்து செய்கை செய்தார். முகத்தில் கருப்பு துணி போட்ட ஒரு மனிதனை அவர்கள் உள்ளே அழைத்து வந்தனர். என்ன செய்கிற சிவபாலன்? நீ ஏன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க? இவன் யாரு? ஏன் அவன் முகத்தில் இப்படி துணி போட்டிருக்க? மணிவேல் கேட்க அந்த நபரை நெருங்கிய சிவபாலன் அவன் முகத்தில் இருந்த துணியை எடுத்தார். இது மூர்த்தி தானே, உன்னோட பர்சனல் அசிஸ்டண்ட். இவனை போய் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? மணிவேல் மீண்டும் அதிர்ச்சியுடன் கேட்டார். மூர்த்தி முகம் கலங்கி போய் கிட்டத்தட்ட அழுகின்ற நிலைமையில் இருந்தான். அவனது வாயில் மூலையில் இரத்தத்தின் தடயம் இருந்தது மட்டும் இல்லாமல் அவனது சட்டையிலும் நிறைய இரத்த கரைகள் காணப்பட்டது. பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்த அவனை பார்க்க மணிவேலுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஹரிஷ், மணிவேல், நீங்கள் 2 பேரும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி சில தப்பான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் ஏதோ உங்கள் முதுகுக்கு பின்னாடி குத்திட்டதா நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி என்னோடய பேரை யூஸ் பண்ணி தப்பான விஷயங்களை செஞ்சது இவன் தான். இவன் பேர் மூர்த்தி தான். என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட் மட்டும் இல்லை, தூரத்து சொந்தமும் கூட. அதனால தான் நான் இவனை நம்பி ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். கடைசியில் என் வீட்டு உப்பை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணியிருக்கான். ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி இருந்ததும் இவன் தான். அது மட்டும் இல்லை, மலையில் இருக்கிற கொள்ளைக்காரங்களோட டீல் பேசிக்கிட்டு அந்த வழியாக போகிறவங்கள பற்றி அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க கொள்ளையடிக்கிற பணத்தில் வெக்கமே இல்லாமல் பங்கு வாங்கியிருக்கான். முகத்தை வருத்தத்துடன் வைத்துக்கொண்டு சொன்ன சிவபாலன், இது எல்லாமே எனக்கு எதேச்சியாக தான் தெரிய வந்துச்சு. நான் இவன் செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என் கண்ணில் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நான் ஊர் மொத்தமும் என் ஆளுங்களை இறக்கி விட்டுருந்தேன். இருந்தாலும் இவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையாக இருக்கல. ஒரு வழியாக என்கிட்ட இருக்கிற மொத்த பவரையும் யூஸ் பண்ணி இவனை பிடிச்சிட்டோம். இவனால் நேரடியாக பாதிக்கப்பட்டது நீங்கிறதுனால இவனை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். இனி இவன் உங்கள் பொறுப்பு. இவனை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்றார். அவர் பேசி முடிக்கும் வரை அமைதியாக பார்த்து கொண்டு இருந்த ஹரிஷ் இப்போது அந்த மூர்த்தியின் முகத்தை உற்று பார்த்தான்.
அதே நேரத்தில் சென்னையில் இருந்த அந்த ஆடம்பரமான கெஸ்ட் ஹவுஸின் நீச்சல் குளத்தில் 10க்கும் மேற்பட்ட அழகான பெண்கள் உற்சாகத்துடன் நீச்சல் அடித்து கொண்டிருந்தனர். மோனிஷா, மற்ற எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க, நீ ஏன் தனியாக இங்கே உட்காந்துருக்க என அங்கே வந்த பூஜா மோனிஷாவிடம் கேட்டாள். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் அடுத்த செமஸ்டர் தொடங்குவதற்கு இன்னும் 2 வாரங்கள் கூட இல்லை. அதனால் தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள நினைத்த பூஜா விடுமுறையை கழிக்க தன் வீட்டிற்கு திரும்பி செல்லாமல் இங்கு தோழிகளுடனே தங்கிவிட்டாள். நீ போய் என்ஜாய் பண்ணு பூஜா, எனக்கு இன்னைக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை, மோனிஷா ஒரு சலிப்பான குரலில் சொல்ல அவளுடைய தோள்களில் கை வைத்து பின்னால் இருந்து அணைத்த பூஜா, உன் மனசில் எனக்கு தெரியாமல் ஏதாவது இருந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதா மோனி? அப்படி ஏதாவது இருந்தாலும் அது நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே என்று ஆதரவாக கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூஜா, சில காரணங்களால் நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கேன். மோனிஷா பதிலுக்கு சொல்ல, என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தா நீ கேசவன் தாத்தா சொன்னதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன், கரெக்டா? பூஜா சிரித்தபடி கேட்டாள். அதற்கு மோனிஷா பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். அவள் மனதில் பலவிதமான எண்ணங்கள் அலைமோதியது. அன்றைக்கு ஹரிஷ் மற்றும் ஜீவா இருவரும் மிரியட்ஸின் தலைமையிடத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போதைய கமாண்டர் விக்டருடன் சகோதரர்களைப் போல நெருங்கி பழகுவதை பார்த்த மெம்பர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அடுத்த சில நாட்களுக்கு அவர்கள் இருவரை பற்றிதான் அங்கு ஒரே பேச்சாக இருந்தது. அதன் பிறகு கேசவன் தன் பேத்தி மோனிஷாவிடம் தனியாக பேசினார். ஹரிஷ் ஒரு பெரிய ஜீனியஸ் மட்டும் இல்லை, நிறைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸும் அவன்கிட்ட இருக்கு. நீ அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்கி பழகணும். அதுக்காக நீ அவனுக்கு காதலியாவோ மனைவியாவோ ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீ இருக்கணும். அப்போ தான் ஹரிஷ்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நீ கற்றுக்க முடியும். அது உன்னோட எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று அட்வைஸ் செய்தார். அப்போதிருந்தே மோனிஷா அவ்வப்போது ஹரிஷை பற்றி நினைத்து கொள்வாள். ஆனால் ரொம்ப நாட்களாகவே அவனை அவளால் பார்க்க முடியவில்லை. அவனை பற்றிய சரியான தகவல்கள் கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் அவளுக்கு ஒரு விதமான சோர்வை தந்து எதிலும் ஈடுபாடில்லாத ஒரு உணர்வை உருவாக்கியிருந்தது. மோனிஷா பதில் சொல்லாததால் நிச்சயம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பூஜா, மோனிஷா உண்மையை சொல்லு, உனக்கு ஹரிஷை பிடிக்கும் தானே என திடீரென கேட்டாள். சடனாக அப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காத மோனிஷா அதிர்ச்சியுடன் தன் தோழியை பார்த்தாள். உனக்கு ஹரிஷ் ரொம்ப பிடிக்கும் தானே, அதை பற்றி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க என திடீரென கேட்கவும் மோனிஷா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன பேசிகிட்டு இருக்க பூஜா? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் சும்மா வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹரிஷை பற்றி நான் ஏன் நினச்சிட்டு இருக்க போகிறேன் என்று சமாளிக்க பார்த்தாள். அப்புறம் இதை சொல்லும்போது உன் முகம் எப்படி செவக்குது? பூஜா கிண்டலாக கேட்க, முதல்ல நீ இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்து. எனக்கு ஹரிஷை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நான் கண்டிப்பாக கல்யாணமான ஆள் பின்னாடி போக மாட்டேன், மோனிஷா பட்டு என்று சொன்னாள். அதே நேரத்தில் ஹரிஷின் அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் இருந்த ஸ்ரீதர் தனக்கு பதிலாக தற்போது ரேடியன்ஸை பார்த்து கொண்டிருக்கும் தன் நண்பன் செந்திலை அழைத்தான். ஸ்ரீதர், செந்தில் இருவருமே மிரியட்ஸின் மெம்பர்களாக இருந்தவர்கள். ஹரிஷ் ரேடியன்ஸை ஆரம்பித்த போது ஸ்ரீதர் தன்னுடைய நண்பன் செந்திலையும் அதில் இணைத்து விட்டான். செந்திலின் இயல்பும் திறமைகளும் ஹரிஷுக்கு பிடித்துவிட ஸ்ரீதர் பாரியுடன் சேர்த்து செந்திலையும் முக்கியமான பொறுப்பில் அமர்த்தியிருந்தான். ஹலோ ஸ்ரீதர், சென்னையில் விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த 2 பொண்ணுங்களையும் உங்களால் காப்பாற்ற முடிஞ்சதா? செந்தில் ஃபோனை அட்டன் செய்தவுடன் கேட்க, இல்லை செந்தில், நாங்கள் அவங்களோட சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிச்சு அங்கே போயிட்டோம். அங்கிருந்த சில ஆளுங்களை கூட நான் கொண்டுட்டேன். ஆனாலும் நாங்கள் அங்கே போனப்போ சந்தனா மேமும் அக்ஷராவும் அங்கே இல்லை, ஸ்ரீதர் சங்கடத்துடன் கூறினான். சில வினாடிகள் மௌனத்தில் கழிய, செந்தில் ப்ளீஸ், நீயும் என் மேலே கோவப்படாத. என்னால் அவங்கள காப்பாற்ற முடியலனாலும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க நிச்சயம் சாதாரண ஆளுங்க கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ பெருசாக பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸ்ரீதர் தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே சொன்னான். அதெல்லாம் சரிதான் ஸ்ரீதர், ஆனால் நீ எதுக்காக அங்கே போன ஞாபகம் இருக்கா? சந்தனா மேம் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். செந்தில் ஸ்ரீதர் இரண்டாவதாக சொன்ன விஷயத்தை பெரிதாக கண்டுகொள்ளாமல் கேட்டான். எனக்கு தெரியும் செந்தில், நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன், ஸ்ரீதர் உறுதியாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். ஒரு பெரு மூச்சுடன் செந்தில் ஃபோனை கட் செய்ய, அப்போது அங்கே வந்த ரேடியன்ஸின் மெம்பர் ஒருவன், செந்திலண்ணா,
மிரியட்ஸை சேர்ந்த ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு என்று கூறினான். அதை கேட்டதும் செந்திலின் ரியாக்ஷன் மொத்தமாக மாறியது. அவர்கள் இந்த இடத்தை ரொம்ப ரகசியமாக வைத்திருந்தார்கள். டாப் 10 ஆர்கனைசேஷன், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி, யூனியன் என பலரும் முயற்சித்தும் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் முதல் முறையாக மிரியட்ஸ் கண்டுபிடித்து விட்டது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருந்தது. மற்ற அமைப்புகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க சொன்ன ஹரீஷ் மிரியட்ஸ் அமைப்பிடம் அந்த அளவுக்கு கடுமையை கடைபிடிக்கவில்லை. அதோடு ஹரீஷ், ஸ்ரீதர், செந்தில் என எல்லோருமே முன்னாள் மிரியட்ஸ் மெம்பர்கள்தான். அந்த அமைப்பில் திறமையுள்ள பலர் இருப்பதை அவர்கள் அறிவார்கள். அதனால் அவர்கள் நினைத்தால் ரேடியன்ஸின் இடத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லை என்பது செந்திலுக்கு புரிந்தது. அதே சமயம் அவனுக்கு இன்னொரு சிக்கலும் இருந்தது. ரேடியன்ஸின் அடித்தளமே சென்னையில் இருந்த மிரியட்ஸின் மெம்பர்களை வைத்துதான் கட்டப்பட்டது. அப்படி இருக்கும்போது இப்போது தலைமை இடத்திலிருந்து ஒருவர் வந்திருப்பது அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துமா என்று எல்லா கோணத்தில் இருந்தும் அவன் யோசித்து பார்த்தான். நம்ம மாஸ்டருக்கு மிரியட்ஸ் கமாண்டரோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது தானே, அப்புறம் எதுக்காக அவங்க இங்கே வந்திருப்பாங்க? ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா? அவன் மனதில் பலவித கேள்விகள் எழுந்தது. என்னன்னாச்சு? எங்களுக்கு தகவல் தெரிவித்த ரேடியன்ஸின் மெம்பர் அவனிடமிருந்து எந்த அசைவும் இல்லாததை கண்டு கவலையுடன் கேட்டான். உங்களுக்கு அவங்கள பார்க்க விருப்பம் இல்லையா? நான் வேணா ஏதாவது சொல்லி திருப்பி அனுப்பிடவா என்று மேலும் அவன் கேட்க செந்தில் திகைப்புடன் அவனை பார்த்தான். அந்த பையன் புதிதாக ரேடியன்ஸில் இணைந்தவன். அதனால் அவனுக்கு மிரியட்ஸுக்கும் அவர்களுக்கும் இருக்கும் உறவை பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது. இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அவரை என்னோட ரூமில் உட்கார வை, நான் இப்போ வரேன் சொன்ன செந்தில் ஒரு பெருமூச்சுடன் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். ரேடியன்ஸின் தற்போதைய நிலைமையை பற்றி செந்திலுக்கு நன்றாக தெரியும். இன்னும் நிறைய ஆட்களை சேர்த்து ரேடியன்ஸை விரிவுபடுத்துவதற்காக ஹரீஷ் நிறைய முயற்சிகளை எடுத்து வருகிறான். அதன் ஒரு பகுதியாக ரேடியன்ஸின் முக்கியமான மெம்பர்களையும் பாரி சகோதரர்களையும் அழைத்து கொண்டு அவன் சிவகங்கை வந்திருக்கிறான். இன்னொரு பக்கம் சந்தனாவையும் அக்ஷராவையும் தேடி ஸ்ரீதர் சிட்டிக்குள் சென்றிருக்கிறான். அதனால் இப்போது இங்கிருக்கும் மொத்த பொறுப்பும் செந்திலின் கையில்தான் இருந்தது. தற்போது இங்கு தங்கியிருக்கும் அனைவரும் புதிதாக அமைப்பில் இணைந்தவர்கள். அவர்கள் இன்னும் பயிற்சியின் ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்தார்கள். எனவே இப்போது மிரியட்ஸுடன் ஏதாவது மோதல் ஏற்பட்டால் ரேடியன்ஸின் தலைமையகம்தான் பேரழிவை சந்திக்கும். அது மட்டுமின்றி மிரியட்ஸின் மொத்த சென்னை கிளையும் ரேடியன்ஸின் மெம்பர்களாக மாறியதால் அது மிகப்பெரிய துரோகமாக கருதப்படும். இது அவர்களின் கோபத்தை தூண்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கும். செந்தில் பல வருடங்களாக மிரியட்ஸில் இருந்ததால் அந்த அமைப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று அவனுக்கு தெரியும். அதனால் இப்போது இந்த விஷயத்தை கவனமாக கையாள வேண்டியது தன்னுடைய கடமை என்று நினைத்தவன் அமைதியாக தன்னுடைய ரூமை நோக்கி சென்றான். கேசவன் அவனுடைய ரூமிற்குள் உட்காராமல் ஜன்னலோரம் நின்று அந்த கட்டிடம் அமைந்திருக்கும் விதத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். ரேடியன்ஸின் தலைமையகம் ரொம்பவே பாதுகாப்பான இடத்தில் கட்டப்பட்டிருந்தது. அதற்கு வரும் வழியில் பல்வேறு பொறிகள் மற்றும் பாதைகள் அமைக்கப்பட்டு இருந்ததால் ஒருவர் கவனமாக இல்லாவிட்டால் 5வது நிலை நிபுணரால் கூட அந்த இடத்தை அடைய முடியாது. அதை உணர்ந்த அவருடைய கண்கள் வியப்பை வெளிப்படுத்தியது. ரேடியன்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸிற்கு யார் மூலமாவது தான் எழுதிய லெட்டரை கொடுத்து விடும்படி விக்டர் அவரிடம் கூறியிருந்தான். அதை வாங்கிய கேசவன் அனுபவம் இல்லாத யாரையாவது அனுப்பினால் அது 2 அமைப்புகளுக்கும் இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்று யோசித்தார். அதனால் தானே தனிப்பட்ட முறையில் அந்த லெட்டரை கொண்டு வர முடிவு செய்து அங்கு வந்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தானே நேரடியாக செல்வதன் மூலம் புதிதாக நிறுவப்பட்ட அந்த அமைப்புடன் ஒரு நல்லுறவை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் என்றும் அவர் கருதினார். நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரூமுக்குள் வந்த செந்தில் அவரை நேராக பார்த்து கேட்டான். அவன் மனதிற்குள் தடதடவென்று ட்ரெயின் ஓடுவது போல இருந்தாலும் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. அவருடைய உடம்பிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளி வெளிப்படுவதை செந்தில் உணர்ந்தான். அதன் மூலம் முன்னால் நிற்பது மிரியட்ஸின் சாதாரண மெம்பர் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். என்னோட பேர் கேசவன். நான் மிரியட்ஸ் அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கேன். எங்களோட சுப்ரீம் கமாண்டர் ரேடியன்ஸோட ஹெட்டுக்கு தன்னோட கையால் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதை நானே நேரடியாக கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன். அதோட ரேடியன்ஸோட ஹெட்டையும் மீட் பண்ணி பேச விரும்புகிறேன். கேசவன் முடிந்தவரை மரியாதையுடன் கூறினார். கேசவனின் வார்த்தைகளை கேட்டதும் செந்தில் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்து விட்டான். அவன் மிரியட்ஸில் இருந்தபோது கேசவனின் பெருமைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அவரே நேரடியாக இங்கு வருவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. நல்ல வேளையாக கேசவன் உயர் பதவியில் இருந்ததால்
செந்தில் போன்ற சாதாரண மெம்பரை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. அதை நினைத்து செந்திலுக்கும் நிம்மதியாக இருந்தது. வணக்கம் கேசவன் சார், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், ஏன்னா இப்போ எங்கள் ஹெட் இங்கே இல்லை. செந்தில் முடிந்தவரை கம்பீரமாக பதிலளித்தான். அப்படியா, சரி. ஹரிஷை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அட்லீஸ்ட் அவரை பார்க்க முடிஞ்சால் கூட இந்த லெட்டரை அவர் கையில் கொடுத்துட்டு போயிடுவேன். கேசவன் சரியான நேரத்தில் குறிவைத்து தன்னுடைய தூண்டிலை வீசினார். ஆனால் கடந்த சில மாதங்களாக ஹரிஷின் கீழ் ட்ரைனிங் எடுத்ததன் காரணமாக செந்திலின் போர் திறன் மட்டுமில்லாமல் புத்தி கூர்மையும் அதிகரித்திருந்தது. அதனால் அவர் வீசிய தூண்டிலை அவன் சரியாகவே கேட்ச் பிடித்தான். சாரி கேசவன் சார், ஹரிஷ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் இப்போ சிவகங்கையில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் என்றவன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, அப்புறம் இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா ஹரிஷ் சார் எங்களோட தலைவருக்கும் நல்ல ஃப்ரெண்டு தான். எங்கள் தலைவர் கூட அவரை ரேடியன்ஸில் சேர சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் ஹரிஷ் அதை மறுத்துட்டார். ஸோ அவர் இந்த அமைப்பில் ஒரு மெம்பர் கூட கிடையாது. செந்தில் அவர் வீசிய தூண்டிலில் மீனுக்கு பதில் ஒரு பெரிய சுறாவையே மாட்டிவிட்டான். கேசவன் ஹரிஷை பற்றி கேட்டதுமே அவர் இங்கே வந்ததற்கான உண்மையான காரணத்தை செந்தில் கண்டுபிடித்து விட்டான். அவர்கள் ரேடியன்ஸின் ஹெட்டாக நினைக்கும் கௌஷிக் ராம்குமாரை சந்தித்து ஹரிஷ் உண்மையிலேயே அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டானா என்பதை அறிய முயற்சிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான். அவன் சொன்னதை கேட்டதும் கேசவனின் முகம் மாறியது. இருந்தாலும் சில நிமிடங்களில் தன் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டவர், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுப்பீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த லெட்டர் எங்களோட சுப்ரீம் கமாண்டர் தனிப்பட்ட முறையில் எழுதினது. அதனால் உங்களோட ஹெட் இல்லைனா ஹரிஷ் திரும்ப வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண தயாராக இருக்கேன். அது வரைக்கும் இங்கே தங்கியிருந்து நான் உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் என்னை அனுமதிக்கணும் சார். கேசவன் இந்த முறை முன்பை விட மிகவும் பணிவாக கேட்டார். அதை கேட்டதும் செந்திலுக்கு திகைப்பாக இருந்தாலும் அவனுக்கு இப்போது வேறு வழியில்லை. அவரை தங்க வேண்டாம் என்று கூறினால் அது மிரியட்ஸ் அமைப்பை அவமானப்படுத்தியது போல் ஆகும். அதை யோசித்து ஒரு நிமிடம் தயங்கியவன், நீங்கள் தாராளமாக இங்கே தங்கலாம் கேசவன் சார். நாங்கள் கெஸ்ட்டை எப்போவுமே ரொம்ப மரியாதையோடு தான் நடத்துவோம். எங்களோட ஹெட்டும் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவும் அவர் மிரியட்ஸ் அமைப்பு மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு என்று சிரித்தபடி கூறினான். அதே சமயம் அவனால் அவன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இவர் என்னை சார்னை கூப்பிட்டாரு. உண்மையிலே இதுக்கு தான் மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் மிரியட்ஸ் அமைப்பில் ரொம்பவே கீழே ஒரு சாதாரண அடியாள் மாதிரி தான் இருந்தேன். அப்போல்லாம் இந்த கேசவன் சார் கூட என்னால் நேருக்கு நேர் நின்று பேசக்கூட முடியாது. அவரை மாதிரி உயர் அதிகாரிகளை பார்த்தாலே மண்டி போட்டு தலையை குனிச்சு தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அவரே என்னை சார்னு மரியாதையோடு கூப்பிட்றாரு. என்னோடய வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரம் இப்படி தலைகீழாக மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செந்திலுக்கு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் இப்போது ரேடியன்ஸில் ஒரு சாதாரண மெம்பர் கூட சம மரியாதையுடன் நடத்தப்படுவது அவனுக்கு ஞாபகம் வந்தது. இங்கு யாரும் யாரையும் பார்த்து முட்டி போட தேவையில்லை. அதிகாரிகளிடம் நேரடியாக பேசும் உரிமை அவர்களுக்கு இருந்தது. பாரி, செந்தில், ஸ்ரீதர் என எல்லோருமே தங்களின் கீழ் வேலை செய்பவர்களிடம் நல்ல நட்புடன் தான் பழகினார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.